மறந்து கூட வரும் தைப்பூசம் அன்று இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். இந்த தவறுகளால் முருகனுக்கு நீங்கள் செய்யும் நேர்த்தி கடனில் பலன் இல்லாமல் போய்விடும். முருகனின் மேல் உங்களுக்கு தீராத பக்தி இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கந்தா போற்றி என்று பதிவேற்றுங்கள். தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் நான் சொல்லும் இந்த 7 நாள் விரதம் இருந்தாலே 48 நாள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். முருகப்பெருமானுக்கு படைக்கப்படும் ஞானப்பழம் கிடைக்காததால் அவர் கோபித்துக் கொண்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. எனவே முருகன் மீது வெறுப்பு, கோபம் போன்ற எண்ணங்களை வளர்ப்பது கூடாது. அதனால் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் தானியங்கள், அரிசி, பழம் போன்றவற்றை வாங்குவதை தவிர்க்கவும். வெங்காயம், பூண்டு, அசைவம் உண்பது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கோபம், பொறாமை, பேராசை போன்ற தீய எண்ணங்களை விளக்குங்கள். மது அருந்துதல், போதை பழக்கங்களை கடைபிடித்தல் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்த்தால் அது நல்வாழ்வை உண்டாக்கும். தைப்பூசம் அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். திருநீறு பட்டையிட்டு ருத்ராட்சம் இருந்தால் அதை அணிந்து கொண்டு மனம் நிறைய பக்தியுடன் அன்று நாள் முழுவதும் கந்த புராணம், கந்தர் அனுபூதி அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடலாம். அன்று ஏதாவது ஒரு வேளை முழு விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். இயலாதவர்கள் பால், பழம் மட்டும் உண்டு விரதம் மேற்கொள்ளலாம். உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள். இந்த 7 நாளும் முருகப்பெருமான் உங்களை பல வழிகளில் சோதிப்பார். அதனால் இந்த 7 நாளும் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு நல்ல எண்ணங்களை விதையுங்கள். சிறப்பு மாலையிட நினைப்பவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அணிந்து கொள்ளுங்கள். அன்று நீங்கள் நினைத்ததை முருகன் அள்ளி அள்ளி தருவார். வேண்டுதல் வைத்தவர்கள் காவடி எடுத்தல், அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், பாத யாத்திரை போன்றவற்றை செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்கள். தைப்பூசம் என்பது முருகன் கடவுளுக்கே உரிய ஒரு அரிய நாள். அன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற முருகனை மனமாற வழிபடுங்கள். அன்று மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி இறைவனை வழிபடுவது மிகவும் முக்கியம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் கலியுக வரதனை வணங்கி உங்கள் வாழ்வில் நலம் பெறட்டும். இதைப்போல் தெய்வங்களின் சிறப்பம்சங்களும் விரத முறைகளும் தெரிந்து கொள்ள செல்வாஸ்கந்தா பக்தி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகன் உங்கள் இஷ்ட தெய்வம் என்றால் இந்த பதிவிற்கு லைக் செய்யுங்கள். மறக்காமல் கமெண்டில் தைப்பூசம் என்று பதிவேற்றுங்கள். நிச்சயமாக வரும் தைப்பூசத்திற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கந்தா போற்றி.